அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தி சஞ்சீவ்குமார். இன்றைக்கி நான் இன்றைக்கி அன்னாபிஷேகத்தை பற்றி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். இந்த அன்னாபிஷேகம் வருஷம் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் தான் வருது. இந்த அன்னாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகத்தில் நம்ம சிவனுக்கு சாதமால் அபிஷேகம் பண்ணுவோம். அரிசியால் அதை வடித்து அதை நல்லா சுட சுட இருக்கிற அந்த சாதத்தை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். எல்லா கோவில்லையுமே இந்த அன்னாபிஷேகம் போய் இதெல்லாம் அபிஷேகம் நடக்கிறது. உங்களால் நீங்களும் பக்கத்தில் சிவன் கோவிலில் போய் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். இந்த ஒரு சாதப்பருக்க ஒரு சிவலிங்கத்துக்கு சமம். அப்படின்னா நீங்கள் அந்த சாதம் எல்லாத்தையுமே சேர்த்து சிவன் மேலே வைக்கும்போது கோடி சிவலிங்கத்துக்கு சமம். அதனால தான் எல்லோரும் சொல்லுவா அன்னாபிஷேகம் காட்சியை நம்ம பார்த்தோன்னா கோடி சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாள். அதுதான் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்த பலன். உங்களால் பக்கத்தில் இருந்து சிவன் கோவிலில் போய் பார்க்க முடியலன்னா டிவியில் லைவாக பக்கத்தில் சிவன் கோவிலில் போடுவா. டிவிலலாம் லைவாக போடுவா. அதனையும் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனாலுமே நீங்கள் உங்கள் ஆற்றுல ஏதாவது குட்டி சிவலிங்கம் இருந்ததுன்னா அதை வச்சு சாதம் நல்லா வடித்து ஆற வச்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நீங்களாவே. அதே மாதிரி உங்ககிட்ட இப்போ லிங்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் படம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சாதம் எடுத்துன்னு அதை ஆற வச்சு அதுக்கு அப்புறமா நேவேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் போய் இந்த அன்னாபிஷேக காட்சியும் போய் பார்த்துட்டு வரலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி எங்கள் சேனல் லிப்ஸ்லாண்ட் சாக்கல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.